திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக துவங்கியுள்ளது. ஏராளமான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவானது வெகு விமர்சையாக துவங்கியுள்ளது. 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழக்கூடிய இந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையானது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆடி கிருத்திகை திருவிழாவானது 5 நாட்கள் நடைபெறும். 2வது நாளான இன்று பரணி கிருத்திகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பல்வேறு விதமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக காவடி எடுத்து தற்போது கோவிலில் வந்து சாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர் தலைமையில் 1600 காவல்துறையினர் வந்து திருத்தணி நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இங்கு திருத்தணிக்கு வருவதற்காக தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்று கூறலாம். மேலும் வந்து பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு தங்குவதற்கான இடவசதிகள் உள்ளிட்ட பல்வேறு குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகமானது சிறப்பாக செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.